கடவுள் எங்கட முருகன் தெய்வம் எனக்கு தான் தெரியும். அல்லாண்டு ஒருத்தன் இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்டிருப்பான். அப்படியே ஒரு கடவுள் இல்லாத காரணத்தால அவங்க இப்படி சீரழிறாங்க. தமிழச்சியலுக்கு சோனி அடிமைன்றதை இந்த லைவ்ல நான் காட்டுறேன். எப்படி தமிழ் மக்களுக்கு சோனியன் அடிமை. அடுத்தவனுக்கு அடிமையா இருக்க விரும்புற இல்ல தமிழ, அடுத்தவனுக்கு அடிமையா இருக்க நினைக்க கூடிய மாட்டான் தமிழன் அடிமையா மட்டும் போக மாட்டான், அதை மறந்துடாத. நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தெரியும் பாப்போம், சிங்களவன் அடிக்க சோனியனையும் அடிச்சிருக்கணும். நாங்க என்ன பாவம் பார்த்தோம் என்ன தெரியுமா, இருக்க இடம் இல்லாம எங்க தமிழ் மண்ணுல வந்து தஞ்சம் பூண்டதுக்கான இடம் கொடுத்த தப்பு. முதல் தப்பு பண்ணது நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தது. ரெண்டாவது தப்பு பண்ணது உங்களுக்கு எங்கட மொழிய பங்கு போட விட்டது. மூன்றாவது இடம் கொடுத்தது உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு. இந்த 3 இடத்தையும் நாங்க பாவப்பட்டு செய்தோம் பாருங்க, அது எங்க தமிழர் தப்பு. ஸ்ரீலங்காவில பெரிய பள்ளிவாசல், எப்படி ஸ்ரீலங்கா பெரிய பள்ளிவாசல் பப்ளிக் பாத்ரூம் கட்டுறதுக்காக வேண்டி உடைக்கிறதா வேணாமான்னு சொல்லி, உடைக்கிறேன்னு சொன்னா ரெட் கலர், வேணாமுண்டா கிரீன் கலர். கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாப்போம். பள்ளிவாசல்ல ஏன் வாங்க சொல்றீங்க? முடியாத 5 மணி இருந்து பின்ன மகரம் மட்டுமே வாங்க சொல்றீங்க, 8 மணி மட்டும் எழுந்து மூடு. எங்கட இந்து கோயிலுக்கு வாங்க, பள்ளிவாசல் எழுந்து மூடிட்டு எங்கட இந்து கோயிலுக்கு வாங்க. இப்ப சொல்ற முஸ்லிம் பாசல மூடு, பள்ளி வாசல் துறக்காத. வாங்க ஓதாம வந்து எங்கட கோயிலுக்கு வாங்க, இந்து கோயிலுக்கு இல்ல சிங்களம் பூத கோயிலுக்கு போங்க. என்ன புத்தரா, அதுக்கு போங்கடா பொட்டா புதியலே. உங்க மூஞ்சல முஸ்லிம் நகர் உங்களுக்கு தான் கூப்பிடுறேன். அப்போ உங்க மூஞ்சலே அல்ல. இப்ப கொண்டே போடு இந்த வீடியோவை, இப்ப கொண்ட உலக நாடே போடு. விஐபி தான் பேசுறேன், விஐபி பத்திரகாளியா பேசுறேன். இப்ப கொண்டே போடுறா, இப்ப ரெக்கார்டி பண்ணி போட்டு காட்டு. குரானை பத்தி விஐபி கதைச்சு நான் கதைக்கிறேன். இப்ப தமிழ் படிய இந்த மூத்திரத்தை பண்ணி குடிங்க, முஸ்லிம் படிக்க தமிழ் படிய இந்த மூத்திரத்தை பண்ணி குடிங்க, தமிழ் பிள்ளைய இந்த மூத்திரத்தை பண்ணி குடிங்க, முஸ்லிம் பிள்ளைய மகோத்த புண்ட மக்கள் கெட்டா இருக்கும். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். சும்மா இருந்த ஒரு 600 ரூபாய் வெட்டுறீங்களே, கேவலம். புறக்கேக்கு அம்மாவோட புண்டைக்கு இந்த விலைக்கே வட்டியில வந்திருக்கோம். நீங்க ஒரிஜினல் வயிற்றுக்குள்ளே நீங்க சுண்ணத்து பண்ணிருக்கணும், வயிற்றுக்குள்ளேயே நீங்க புண்டையில பருப்ப பட்டி இருக்கணும். அது ரெண்டும் பண்ணாம வெளியே வந்து பண்றீங்களே, ஒவ்வொரு ஒரு பாவத்தை தேடுறீங்க. என்ன சொன்னா உங்களுக்கு பருப்பு கிடையாது, பருப்பு இருந்தா தான் பொம்பளைக்கு ஓக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கு. அதாங்கதா, அதே உங்ககிட்ட இல்ல. அவர் சோனியனுக்கு அதுக்குதான் 7 கல்யாணம் கட்டுறீங்களா, சூத்துக்கா ஓக்குறதுக்கு. என்னடா காலமாடா சோனியனுக்கு வந்த காலம், சோனியனுக்கு இப்படி ஒரு காலமாடா. கடவுளே, கடவுள் எங்கட முருகன் தெய்வம் எனக்கு தான் தெரியும். அல்லாண்டு ஒருத்தன் இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்டிருப்பான். அப்படியே ஒரு கடவுள் இல்லாத காரணத்தால அவங்க இப்படி சீரழிறாங்க. பொண்ணுக்கு அழகு முடிதாங்க, அந்த முடிய மூடிச்சு புண்டைய விரிச்சு கொடுக்க வேணாங்க சோனியல்ச்சி. சோனி பொம்பளைகள் ஏன் தமிழ் பொடிகள் தான் ஊம்ப போறீங்க? உங்களோட தமிழ் பொடிகள் தான் சுண்ணிதான் உங்களுக்கு தேவைப்படுதா? சோனியன்ற வெட்டின வடியாவா? அப்படி ஒரு கடவுள் இருந்தா புரியுதா? இல்லாட்டி நீங்க 5 நேரம் தொழுற விட்டுட்டு 2 நேரம் சாமி கும்பிட்ற இடத்துக்கு வாங்க, இந்து கோயிலுக்கு. மற்ற நாங்க இன்சாலான்னு சொல்ல மாட்டோம், மசாலான்னு சொல்ல மாட்டோம். மசாலாண்டா என்ன, கரைக்கு போற மசாலாவா, சிக்கன் மசாலாவா இல்ல மரக்கறி மசாலாவா என்னன்னு எனக்கு தெரியாது, அதுவும் நாங்க சொல்ல மாட்டோம். கடவுள் எங்கட முருகன் தெய்வம் எனக்கு தான் தெரியும். அல்லாண்டு ஒருத்தன் இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்டிருப்பான். அப்படியே ஒரு கடவுள் இல்லாத காரணத்தால அவங்க இப்படி சீரழிறாங்க. இவர் டிக்டாக் வலைத்தளத்தில் VIP அருண் எனும் புனை பெயரில் உலாவரும் சுபாஷினி யாழ்ப்பாணத்தை பிறப்படமாக கொண்ட இவர் தற்போது சவுதி அரேபியா ரியாத் என்னும் இடத்தில் வீட்டுப் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவர் தனது முதலாவது எஜமானின் வீட்டிலிருந்து திருட்டுத்தனமாக வெளியேறி, அதாவது பாய்ந்து சென்று தற்போது சட்டவிரோதமாக மறைந்திருந்து கொண்டு நாளாந்தம் வீட்டுக்கு வீடு வேலைக்குச் சென்று சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இவருடைய இனமதவாத போக்கும், இவர் இஸ்லாம் மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசும் பேச்சுக்களும் இனமத நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு பெரும் சவாலாகவும், எதிர்காலத்தில் எம் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை பற்றிய பெரும் கேள்விக்குறியாகவும் உருவாகியிருக்கிறது. ஆகவே தமிழ் பேசும் சமூக ஆர்வலர்களே, மார்க்க அறிஞர்களே, இனமத நல்லிணக்கவாதிகளே, தயவு செய்து
இந்த சுபாஷினி என்பவருடைய விடயத்தில் உங்களது கவனங்களை செலுத்தி இவருக்கு அறிவுரை கூறி இவரது இன மதவாத போக்கினை நிறுத்த வையுங்கள். தவறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் எம் சமூகங்களுக்கு இடையில் யாரும் எதிர்பார்த்திராத ஒரு இனக்கலவரம் உருவாகி மீண்டும் நாம் பெரும் அழிவை சந்திப்பது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்பதை மனதில் வைத்து சிந்தித்து செயல்படுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த அனோஜனுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே நிலை இந்த சுபாஷினிக்கும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவுடன் உங்கள் முன்னால் வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நாம் உங்கள் உலகச் செய்திகள். நன்றி தோழர்களே.